என் ஆண்டவரே என் கடவுளே என்ற எங்கள் பாதுகாவலரே புனித தோமையாரே எங்கள் விசுவாச ஊற்றி உயிர்த்த இயேசுவை கண்டவரே எங்களை தயவாய் காத்தருளும் என் ஆண்டவரே என் கடவுளே என்ற எங்கள் பாதுகாவலரே புனித தோமையாரே எங்கள் விசுவாச ஊற்றி உயிர்த்த இயேசுவை கண்டவரே எங்களை தயவாய் காத்தருளும் என் ஆண்டவரே என் கடவுளே என்ற எங்கள் பாதுகாவலரே புனித தோமையாரே எங்கள் விசுவாச ஊற்றி உயிர்த்த இயேசுவை கண்டவரே எங்களை தயவாய் காத்தருளும். இறைமகன் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தியாளர் யோவான் எம்பெருமான் வழங்கிய நற்செய்தியை பற்றி இவ்வாறு துவங்குகின்றார். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. அனைத்தும் அவரால் உண்டாயின. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது என்று வார்த்தையான இயேசுவை யோவான் படைப்பாற்றலாகவும் படைப்பிற்கெல்லாம் வாழ்வாகவும் அந்த வாழ்வே பாவ இருள் படித்த உலகிலும் உள்ளத்திலும் ஒளியாக ஒளிர்ந்தது என்றும் கூறுகிறார். இயேசு வாழ்வாகவும் ஒளியாகவும் உயிராகவும் இருந்து நற்செய்தியின் வழியாகவும் நற்செயல்கள் வழியாகவும் இறை அரசை இவ்வுலகில் நிலைப்படுத்தினார். இப்பணியை இவ்வுலகில் தொடர்ந்து ஆற்ற 12 அப்போஸ்தலர்களாக தேர்ந்தெடுத்தார். 12 ஒருவர் புனித தோமையார். உலகெல்லாம் சென்று நற்செய்தியினை அறிவியுங்கள், பிணியாளரை குணமாக்குங்கள் என்ற இயேசுவின் இயக்கத்தை நிறைவேற்ற இயேசுவின் நற்செய்தி ஒளிபெறாத நம் பாரத நாட்டிற்கு பகலவனாய் பௌர்ணமி நிலவாய் வந்தார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பிறருடன் அந்த நற்செய்தியை பகிர்ந்து கொண்டார். அவரால் நாம் இறையரசின் மக்களானோம். இயேசு வழங்கும் முடிவில்லாத வாழ்வை பெரும் பேற்றினையும் பெற்றோம். எனவே இந்தியாவின் அப்போஸ்தலரான புனித தோமையாரோடு சேர்ந்து அவரது பரிந்துரையோடு இயேசுவிடம் நாமும் செல்வோம். இருள் நீக்கும் இயேசுவின் நற்செய்தியால் உள்ளத்திற்கு ஒளியேற்றுவோம். வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் விசுவாசத்தோடு எழுப்புவோம். தம்முடைய 12 அப்போஸ்தலர்களுள் ஒருவரான இயேசுவினால் தேர்ந்து கொள்ளப்பட்ட புதுமை வள்ளல் புனித தோமையாரே, உம்மை குறித்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். உண்மையாகவே இயேசு உலக மீட்பர் என்று விசுவசித்த புதுமை வள்ளல் புனித தோமையாரே, நாங்கள் மீட்பு பெற எங்களின் விசுவாசத்தை அதிகப்படுத்தும். இயேசுவின் போதனையாலும் புதுமையாலும் கவரப்பட்டு உறுதியான விசுவாசத்தையும் உண்மையான அன்பையும் வளர்த்து கொண்டவரான புதுமை வள்ளல் புனித தோமையாரே, அன்பர் இயேசுவில் நாங்கள் ஆறுதல் பெற அற்புதங்களை பெற்றுத்தாரும். ஆண்டவர் இயேசு சொன்னபடி அப்போஸ்தலருக்குரிய அனைத்து குணங்களிலும் சிறந்து விளங்கியவரான புதுமை வள்ளல் புனித தோமையாரே, கிறிஸ்துவின் போதனையின்படி கிறிஸ்தவர்களுக்குரிய பண்புகளில் சிறந்து விளங்க மன்றாடும். இயேசுவிற்காகவும் அவரது நற்செய்தியை அறிவிக்கவும் ஏற்பட்ட இடர்களால் உயிரையும் இழக்க துணிந்த புதுமை வள்ளல் புனித தோமையாரே, உம்மை போல் இயேசுவிற்கு சான்று பகர அன்றாட சிலுவைகளை சுமக்கும் மன உறுதி தாரும். அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று எல்லா மக்களாலும் அன்போடு அழைக்கப்படும் புனிதரே அப்போஸ்தலரே, இந்நேரத்தில் உம் திருப்பாதம் அண்டி வந்துள்ள எங்களை ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியால் பாரத நாட்டிற்கு நற்செய்தி அனுப்ப பெற்ற இயேசுவின் இனிய சீடரே, நீர் பெற்ற இன்பத்தை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உம்மை குறித்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவின் உயிர்ப்பில் உறுதி பெற ஐயம் கொண்ட அப்போஸ்தலரே,
உயிர்த்த ஆண்டவர் மீது நீர் பெற்ற உறுதியான நம்பிக்கையை நாங்களும் ஐயமற்ற விசுவாச ஒளியை உறுதியாக பெற்றுக் கொண்டமைக்காக உம்மை புகழ்கின்றோம். உயிர்த்த ஆண்டவரை கண்டவுடன் என் ஆண்டவரே என் கடவுளே என்று உள்ளம் நிறைந்த உயிருள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறேன். நற்கருணையின் இயேசுவின் பிரசன்னத்தை நாள்தோறும் கண்டு அவரை நாங்கள் முழு உள்ளத்தோடும் முழு வலிமையோடும் முழு ஆன்மாவோடும் என் ஆண்டவரே என் கடவுளே என்று நம்பிக்கையுடன் அழைத்து இன்புற்று மகிழ இறை உணர்வை தூண்டி எழுப்பியருளும். தோமையை நீர் கண்டதால் விசுவாசம் கொண்டாய், காணாமல் விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் என்ற பேறு பெற்ற பெருமையை பெற்று தந்த நீர் இறை நம்பிக்கையில் நாங்கள் பேறு பெற்றவர்களாய் யாதொரு தீங்கின்றி நலமுடன் வாழ வரம் பெற்று தாரும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தோமையார் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அவரது பரிந்துரையோடு நம்முடைய தேவைகளையும் பிறருடைய தேவைகளையும் இறைவனுடைய பாதத்தில் எடுத்து வைத்து இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்களுள் ஒருவரான புதுமை வள்ளல் புனித தோமையாருடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசு 12 சீடர்களை இறையரசு பணிக்காக அனுப்பும் போது, நீங்கள் செல்லும் இடங்களில் விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று பறைசாற்றுங்கள், நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்று எழச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றுக்கொண்டீர்கள் கொடையாகவே கொடுங்கள் என்று பணித்தார். இயேசு பணித்த இந்த பணியை ஏற்று பறந்து விரிந்த பாரத நாட்டிற்கு ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர வீற்றிருக்கும் புதுமை வள்ளல் புனித தோமையார் வழியாக நமது மன்றாட்டுக்களை நாம் சமர்ப்பிப்போம். எங்கள் வானக தந்தையே, நல்ல ஆயனாகவும் நடமாடும் நற்செய்தி கூடமாகவும் விளங்கிய உம் அன்பு மகன் இயேசுவை போல் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் நற்செய்தியை அறிவிப்பதில் ஆர்வம் காட்டவும் அதன்படி வாழவும் வேண்டும் என்று புதுமை வள்ளல் புனித தோமையார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தியாகத்தின் திருவுருவாய் தன்னிகரில்லா தலைவனாய் விளங்கிய இயேசுவே, பணிவிடை பெறுவதற்கன்று பணிபுரியவே வந்தேன் என்ற உம் வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் ஏற்ப உலக தலைவர்கள் எம் இந்திய நாட்டின் தலைவர்கள் மக்கள் மீது அக்கறையும் பொறுப்பும் உள்ள தலைவர்களாக விளங்கவும், உம் மதிப்பீடுகளின்படி ஒற்றுமை, சமாதானம், நீதி, உண்மை இவற்றில் சிறந்து விளங்கவும் இறையரசு தூதுவர்களாக விளங்க வேண்டும் என்று புதுமை வள்ளல் புனித தோமையார் வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதுமைகளின் நாயகனே, எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலர்களை பணிதளத்திற்கு அனுப்பி நற்செய்தி அறிவிக்கவும், நோய்களை குணமாக்கி பேய்களை விரட்டவும் ஆற்றல் கொடுத்தீர். இங்கு வந்துள்ள நோயுற்றோர், மனத்துயரம் அடைந்துள்ளோர், தீய சக்திகளால் தீண்டப்பட்டுள்ளோர், எதிரிகளின் சூழ்ச்சிகளால் பொறுமை இழந்தோர், வறுமையில் வாடுவோர் ஆகிய அனைவரும் புதுமை வள்ளல் புனித தோமையாரின் பரிந்துரையால் துன்பம் களைந்து என்புற்று செல்ல உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எமக்காகப்பட்ட அன்பின் காயங்களில் உன் சீடர் தோமையாருக்கு உம் உயிர்ப்பில் உறுதி கொள்ள ஆதாரமாக இருந்தது. எங்களின் உறவு வாழ்வில் துயர் களைவதற்காக எந்த காயங்களையும் ஏற்றுக்கொள்ளவும், அஞ்சா நெஞ்சத்தோடு அன்பு பணிபுரியவும் நாங்கள் உம்மில் எல்லா சூழ்நிலைகளிலும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று புதுமை வள்ளல் புனித தோமையார் வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று புனித தோமையாரை நற்செய்தி பணிக்கு அழைத்து கொண்ட கருணை வள்ளலே இயேசுவே, எம் இளைஞர் இளம் பெண்கள் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும், கடின உழைப்பால் ஒளிமயமான எதிர்கால வாழ்வை பெற்று பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு உதவியாக இருக்கவும், இவர்களில் உம் அழைப்பை ஏற்க தகுதி உடையவர்களை நற்செய்தியின் தூதுவர்களாக ஆக்க அருள் புரிய வேண்டும் என்று புதுமை வள்ளல் புனித தோமையார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் மனதிற்குள்ளாக எடுத்து வைத்து தோமையாரின் பரிந்துரைக்காக செபிப்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். மாபெரும் கொடையாளரே, மண்ணிலே இருந்தாலும் இத்திருத்தலம் வரை உயர்ந்தே உள்ளது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு அருமையில் உள்ளது என்ற உம் இறை வார்த்தை எம் உள்ளத்தையும் உள்ளத்தின் உணர்வுகளையும் உம்மை நோக்கி எழுப்பியுள்ளது. ஏனெனில் உம் வார்த்தையால் ஆற்றல் அடைந்தோம்,
உம் அற்புதங்களால் சுகமடைந்தோம். உம் பரிவால் பாவ மன்னிப்பு அடைந்தோம். உம் வல்லமையால் மரண தருவாயிலிருந்து காப்பாற்றப்பட்டோம். நீ விசுவசித்தபடியே உமக்கு ஆகட்டும் என்று விசுவசித்தவர்களுக்கு அதிசுதங்கள் செய்தவரே, அந்த ஆற்றலை தன் அப்போஸ்தலர்களுக்கு தந்தவரே, புதுமை வள்ளல் புனித தோமையார் வழியாக நாங்கள் பெற்ற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். உம்முடன் இருப்பும் தோழமையும் எம்மோடு என்றும் இருப்பதாக. ஆமென். பிணியுற்றோர், பல்வேறு துயரத்தில் இருப்போர், வரம் வேண்டுவோர் ஆகிய அனைவருக்காகவும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என மொழிந்தீரே. தாவீதின் மகனே, எங்களிடம் இரக்கமாயிரும் என்று நோயாளர்கள் அழைத்த போது இரக்கம் காட்டி குணமளித்தீர். நீர் விரும்பினால் குணமாக்க முடியும் என்று குணமற்றவர் அழைத்த போது விரும்புகிறேன் குணமாகு என்று குணமளித்தீர். உம் ஒரு வார்த்தையால் நோய்கள் குணமானது, பேய்கள் நீங்கியது. உம்மை நம்பிக்கையோடு தேடி வந்துள்ள எம்மை கண்ணோக்கி இரக்கம் கொண்டு நலமான வாழ்வை தந்தருளும். நாங்கள் அன்பு செய்கிறவர்களையும் எங்கள் பகைவர்களையும் எங்கள் ஜெபம் யாருக்கு தேவையோ அவர்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் உமக்கு சொந்தமான மக்கள், உம்மால் மீட்கப்பட்டவர்கள். நீர் எம்மோடு தங்கி பிணையில்லா பேரின்ப வாழ்வை தந்தருளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் தந்து உங்களை வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, எம் குரலிட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்புள்ள தோமையாருடைய பக்தர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, தோமையார் தன்னுடைய வாழ்விலே கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியவராக, இயேசுவின் சீடராக அழைப்பை ஏற்று இயேசுவோடு இணைந்து பணியாற்றியவர். இயேசுவினுடைய இறப்புக்கு பிறகு அவருடைய உயிர்ப்பை உறுதிப்படுத்திய மிக முக்கியமான சாட்சியாக தோமையார் இருக்கின்றார். தன்னுடைய விசுவாசத்தால், நம்பிக்கையால் நமக்கும் அத்தகைய தெளிவை கொடுத்திருக்கிறார் என்பது நாம் விவிலியத்திலே வாசிக்கிற பொழுது நமக்கு தெரிகின்றது. இப்படிப்பட்ட அருமையான ஒரு புனிதர் நமது நாட்டிற்கு வந்து நம்மை கிறிஸ்தவ நெறியில வளர்த்தெடுப்பதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார் என்பதும் வரலாறு நமக்கு சொல்லுகின்ற ஒரு பாடம். இந்த நாளில நமது திருமலையில் புனித தோமையாருடைய பாதம் பதிந்த இந்த இடத்துல அவருடைய வேண்டுதலோடு பரிந்துரையோடு நாம் ஜெபிக்கின்ற பொழுது பல காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த திருப்பலியில அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடும் அருமையான மனநிலையோடும் இணைந்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்களை, குறைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்துவோம். இறைவனுடைய மன்னிப்பை வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, எங்கள் பாரத நாட்டிற்கு உமது நற்செய்தியை முதலில் கொண்டு வந்த புனித தோமையாருக்கு நவநாள் விழாவில் மகிழ்ச்சியோடு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். காலம் காலமாக உண்மை கடவுளை பல்வேறு வகையில் தேடி அடைந்து கொண்டிருக்கும் எம்முடைய மக்கள் புனித தோமையாரின் வேண்டுதலால் இயேசுவே எங்கள் ஆண்டவர் என்று கண்டுகொள்ளவும், என் ஆண்டவரே என் கடவுளை என்று அறிக்கையிட்டு அவரிடம் சரணடையவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் மீட்பர் வாழ்கின்றார், இறுதியில் மண்மேல் எழுவர். யோபு நூலிலிருந்து வாசகம் 19:21 முதல் 27 முடிய. யோபு கூறியது, என் மேல் இறங்குங்கள், என் நண்பர்கள் என் மேல் இரக்கம் கொள்ளுங்கள். ஏனெனில் கடவுளின் கை என்னை தண்டித்தது. இறைவன் போல் நீங்களும் என்னை விரட்டுவது ஏன்? என் சதையை நீங்கள் குதறியது போதாதா? ஓ, என் வார்த்தைகள் இப்பொழுது வரையறுக்கப்படலாகாதா? ஓ, அவை ஏட்டுச் சொல்லில் எழுதப்படலாகாதா? இரும்பு கருவிகளாலும் ஈயத்தாலும் என்றென்றும் அவை பாறையில் பொறிக்கப்பட வேண்டும். ஏனெனில் என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவர் என்றும் நான் அறிவேன். என் தோல் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும் பொழுதே கடவுளை காண்பேன். நானே அவரின் பக்கத்தில் நிற்க காண்பேன். என் கண்களும் காண்பேன். வேறு கண்கள் அல்ல, என் நெஞ்சம் அதற்காக ஏங்குகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார்.
கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து கரமதிலே உருப்பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மலராகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காலம் நிறைவேறி விட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1-12 முடிய. இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே 20 அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாள் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். ஏனெனில் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறை ஆட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறி விடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோம் நகரினர் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் நமக்கு ஒரு அருமையான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. யோபு புத்தகம் நம்ம விவிலியத்தில் வாசிப்போம், அப்படிதானே? விவிலியத்தில் நிறைய விதமான புத்தகங்கள் இருக்கின்றன. இந்த யோபு புத்தகம் ஞான நூலை சார்ந்தது. ஞான நூல் என்கின்ற அந்த வகையை சார்ந்த புத்தகம்.
இந்த ஞான நூல் புத்தகம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, ஒரு சாதாரண மனிதன் அவன் வாழ்க்கையிலே அனுபவிக்கின்ற இன்பம் துன்பம் அவனுடைய அத்தனை மனநிலைகளையும் அது பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. இந்த யோபு புத்தகத்தை நம்ம வாசிக்கிற பொழுது, இந்த யோபு புத்தகத்தினுடைய ஒரு பழமை அல்லது வரலாற்றை நாம் பார்க்கிற பொழுது கிமு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இப்போ இயேசு கூட பிறக்கவில்லை, தெரிஞ்சுங்க. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த யோபு புத்தகம் இருக்கிறது. இப்போ கிமு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இந்த புத்தகம் யோபு என்கின்ற ஒரு மனிதர் எப்படி கடவுளுக்கு முன்பாக நேர்மையாளராக வாழ்ந்தார் என்பதையும், அதை தொடர்ந்து அந்த நேர்மையாளர் பல்விதமான சோதனைகளால், பரீட்சைகளால், துன்பங்களால் சோதிக்கப்பட்ட போதும் அவர் எப்படி கடவுளுக்கு உகந்த மனிதராகவே வாழ்ந்தார் என்பதையும் சுட்டி காட்டுகிறது. நம்ம அந்த புத்தகத்தினுடைய தொடக்கத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, முதல் அதிகாரத்திலேயே சாத்தான் சோதிக்கிறவன் என்று சொல்லப்படுகிற அந்த சாத்தான் என்ன சொல்றாரு, கடவுளுக்கு முன்னாடி நின்று கொண்டு, இந்த யோபு உலகில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் விட ரொம்ப நல்ல மனிதராக வாழ்கிறான், அதை பார்க்கும்போது கடவுளுக்கே பெருமையா, கடவுள் பெருமைப்படுகிறார். நம்மளும் கூட நல்ல மனிதர்களாக வாழும் பொழுது கடவுள் உங்களையும் என்னையும் பார்த்து பெருமைப்படுவார். அந்த மாதிரி யோபுவை பார்த்து கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்ப அந்த சாத்தான் சொல்றான், இவர் ஏன் உங்களுக்கு ஏத்த மாதிரி வாழ்றாரு அப்படின்னா, நீங்க அவரை எல்லா விதமான செல்வத்தாலும் ஆசீர்வதித்திருக்கிறீங்க. கடவுள் உங்களை செல்வத்தால் ஆசீர்வதித்திருக்கிறாரு. அதனாலதான் அவர் நீங்க சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் இருக்கிறாரு. அப்ப ஒருவேளை நீங்கள் செல்வத்தை அவனிடமிருந்து எடுத்து விட்டால் அப்ப அவனுடைய உண்மையான முகம் தெரியும் அப்படின்னு அந்த சாத்தான் சொல்றாரு. இப்ப கடவுள் சொல்றாரு, இல்ல அப்படிலாம் இல்ல, அவன் எப்பவுமே யோபு சரியாக இருப்பான். நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், கடவுளுக்கு எல்லாமே தெரியும், எல்லா காலமும் தெரியும், அப்படிதானே? இறந்த காலம், கடந்த காலம், நிகழ்காலம் எல்லாமே தெரியும். ஆனால் சாத்தானுக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் இல்லை. அதுக்கு இம்மிடியேட்டா தெரியும், அவ்வளவுதான். கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், அடுத்து நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படி வேணா அது ப்ரிடிக்ட் பண்ணலாம், ஒரு சிந்திக்கலாம். சாத்தானுக்கு இறுதி என்ன, எண்டு எப்படி இருக்கும் அது தெரியவே தெரியாது. அப்ப இந்த சாத்தான் சொல்லுது, இல்ல அதெல்லாம் எடுத்துட்டா அவரு ஒருவேளை தன்னுடைய சுய ரூபத்தை காட்டுவாரு. சரி, அப்ப கடவுள் சொல்றாரு, செஞ்சுக்க, எடுத்துக்க. உடனே இந்த சாத்தான் என்ன, அவருடைய சொத்தெல்லாம் அழிக்குது, பிள்ளைகளை எல்லாம் கொள்ளுகிறது. அவரு அப்பவும் அவர் என்ன கடவுள் மேல் நம்பிக்கையோட இருக்கிறார். அப்ப சாத்தான் நினைக்குது, அவர் உடலை தாக்குவோம், நோயால தாக்குவோம், தொழுநோய் போன்ற ஒரு நோய் அவருக்கு வந்துருச்சு. அந்த நோயால் தாக்கப்பட்ட போதும் கூட அவர் என்ன செய்யல, கடவுளை ஒன்றும் சொல்ல, சபிக்கவில்லை, பழிக்கவில்லை. அவருடைய நண்பர்கள் 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 நண்பர்களும் வர்றாங்க, யோபுக்கு நடந்த எல்லாத்தையும் பார்த்து அவங்க யோபுவோட உட்கார்ந்து 7 நாட்கள் அப்படியே சோகம், அந்த புலம்பல், அழுகை, அதோ அவருடைய அந்த 7 நாளும் அந்த துன்பத்தை கூட இருந்து அனுபவிக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுமே இறப்பு வீட்டுக்கு போனா நம்ம எதுவும் சத்தமா பேச மாட்டோம், இல்ல அவங்கள்ட்ட வேற நகைச்சுவையாவோ சிரிப்பாவோ பேச மாட்டோம். அந்த உணர்வை அப்படியே பிரதிபலிப்போம். அங்க இறந்துட்டாரு, ஒரு இழப்பு, அதுல நம்ம கலந்து கொள்கிறோம். அது போல அவரும் அந்த 3 நண்பர்களும் இருக்கிறாங்க. 7 நாள் முடிந்த பிறகு ஒருத்தர் சொல்றாரு, நீ கடவுளுக்கு எதிராக ஏதோ பாவம் செய்திருக்கிறார், அதான் கடவுள் உனக்கு இப்படி தண்டனையை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த சிந்தனை, கடவுள் நிறைய செல்வத்தை கொடுத்தால் ஆசீர்வாதம் அப்படிங்கிறதும், கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு தண்டனையை கொடுத்து விட்டார் என்றால் அது நாம் செய்த பாவத்தினுடைய வெளிப்பாடு என்பதும் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லும் பொழுது, ஒருத்தர் சொன்னது, உன் சொத்தெல்லாம் போனதுக்கு காரணம் நீ ஏதோ பாவம் செஞ்சிருக்க, அதான் கடவுள் இதெல்லாம் எடுத்துட்டாரு. இன்னொரு நண்பர் சொல்றாரு, உனக்கு என்ன நோய் வந்திருக்கு பாரு, இந்த மாதிரி குஷ்டம் மாதிரி ஒரு தொழுநோய், இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னா, கடவுள் யாரு ரொம்ப சபிக்கிறாங்களோ அவருக்கு தான் வரும். உனக்கு வந்திருக்கு, நீ ஏதோ பாவம் செஞ்சிருக்க, அதனால நீ என்ன செய், கடவுள்கிட்ட மன்றாடு, மன்னிப்பு கேளு, இதெல்லாம் சொல்றாங்க. இப்ப யோபு இந்த வாரம் முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த யோபு புத்தகத்துல தான் நம்ம வாசிக்கிறோம் வாசகங்களை. ரொம்ப அருமையான வாசகம். இன்னைக்கு அவர் சொல்றாரு, கடவுள்கிட்ட சொல்றாரு, நண்பர்கள்ட்ட போது சொல்ற, என் மேல இறக்கம் காட்டுங்க, என் மேல் இறங்குங்கள், கடவுளின் கைதான் என்னை தண்டிச்சிருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இருந்து போகுது. அவர் சொல்ல, இருந்து போகுது. ஏன் அப்படின்னா, என்னை படைத்தது யாரு? கடவுள் தான். அவர் என்னை என்ன வேணாலும் செய்வதற்கு அவருக்கு என்ன இருக்கிறது? உரிமை இருக்கிறது. ஒருவேளை எனக்கு ஒரு நோயை தர கொடுக்கட்டும், அந்த நோய்க்காக இல்ல, நோயின் வழியாக கடவுள் ஒரு மாட்சியை நமக்கு காட்ட விரும்புகிறார், இந்த உலகத்துக்கு காட்ட விரும்புகிறார். அதுதான்
இன்னைக்கு வந்து இயேசு புதுமைகள்லாம் நிறைய செஞ்சார். எதுக்காக அப்படின்னா, அவர் வந்து பார்வை அற்ற ஒரு மனிதருக்கு மீண்டும் பார்வையை கொடுக்கிறார். எதுக்காக? நம்ம அதை பார்த்து கடவுள் மேல நம்பிக்கை கொள்ள வேண்டும். இறந்து போன ஒரு மனிதரை எழுப்புகிறார். எதுக்காக? கடவுள் மேல நம்பிக்கை கொள்ள வேண்டும். கடவுள் அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர், ஆற்றல் வாய்ந்தவர் என்பதை நமக்கு சுட்டி காட்டத்தான் இந்த புதுமைகள், இந்த மாதிரி அருண்குறிகள், இது மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறுகிறது. அப்ப யோபு சொல்றாரு, எனக்கு வந்து நீங்க சொல்ற போல கடவுள் தான் என்னை தண்டிக்கிறார் அப்படின்னா எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த கடவுள் தான் என்னை மீட்க போகிறார். அதான் ஒரு வார்த்தை அருமையா சொல்றாரு, என் மீட்பர் வாழ்கின்றார் அப்படிங்கிறதையும், இறுதியில் இந்த மண்மேல் அவர் வருவார் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரியும். அதனால என் தோல்ல இருக்கப்படுகிற அந்த நோய் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த தோலை அவர் அழிக்கட்டும், கொல்லட்டும், ஆனால் இதை விட சிறந்ததையும் கடவுள் எனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த புத்தகத்தினுடைய இறுதியில் நம்ம பார்க்கிறோம் என்ன அப்படின்னா, யோபு எல்லா விதமான துன்பத்தையும் அனுபவிக்கிறார். அவர் மனைவியே வந்து சொல்றாங்க, நீ தயவு செய்து செத்து போயிரு, உன்னையோட என்னால இருக்க முடியல, நீ இறந்து போ அப்படின்லாம் சபிக்கிறாங்க. ஆனா அவர் எதுவுமே செய்யல. அவர் வீட்டை விட்டு வெளியே தூக்கி போட்டாங்க. பெரிய பணக்காரர், யோசிங்க, மாட மாளிகையில் இருந்தவரை வெளியில தெருவில் போடுற மாதிரி கிடக்கிறாரு, நோயோட கிடக்கிறாரு. இதெல்லாம் கடந்த பிறகு அவருக்கு ஒன்னொன்னா கடவுள் திருப்பி தர்றாரு. அப்ப அந்த புத்தகம் ரொம்ப அருமையா சொல்லுது, யோபு இழந்ததை போல 4 மடங்கு அல்ல, நிறைய மடங்கு. 50 ஆடு இறந்து போச்சுன்னா இப்ப 200 கிடைக்குது. கடவுள் அந்த சோதனையை செய்து அவருக்கு அதெல்லாம் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த புத்தகம் ரொம்ப அருமையாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. பலவிதமான ஆசீர்வாதங்களால் இன்னும் யோபு நிரப்பப்படுகிறார். பேதுரு தன்னுடைய கடிதத்தில் சொல்றாரு என்ன அப்படின்னா, ஒரு பொன் தங்கம் நெருப்பிலிட்டு சோதிக்கப்படுகிறது, தூய்மைப்படுத்தப்படுகிறது. எதுக்காக அப்படின்னாக்க, தி பெஸ்ட் கோல்டு நமக்கு வேணுங்கிறதுக்காக. மண்ணுல இருந்து மண்ணோட எடுக்கிறீங்க அந்த தங்கத்தை, அதை வந்து நெருப்புல ஏன் போடுறோம்? ஐயோ, மண்ணில இருந்து எடுத்து நெருப்புல போட்டீங்களே, யாரும் சொல்றது இல்லை. நெருப்புல போட்டு அதை உருக்கி, அதை தீயில உருக்கி கொதிக்க வச்சு வேக வச்சு அதுல இருந்து எடுக்கிற தங்கம் சிறந்த தங்கமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில வருகிற துன்பமும் அதை போன்றதுதான். ஒரு மனுஷனுக்கு எதுக்கு துன்பம் வருது அப்படின்னா, கடவுள் உங்களை அன்பு செய்கிறார், உங்களை இன்னும் அதை விட சிறந்த மனிதராக மாற்ற நினைக்கின்றார். ஒரு மனுஷன் துன்பத்துல தான் கடவுளை பற்றி நினைத்து பார்க்கிறான். நோய் வரும்போது தான் கடவுளை பத்தி நினைச்சு பார்க்கிறான். கஷ்டம் வரும்போது தான் கடவுளை பத்தி நினைச்சு பார்க்கிறான். செல்வம் கடவுளுடைய ஆசீர்வாதம், அதில் நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் அந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்துகிறோம்? கடவுளை விட உயர்ந்ததாக செல்வத்தை கருதினோம் என்றால் நீங்கள் நானும் அந்த டெஸ்ட்ல தோத்து போயிடுவோம். இன்னைக்கு யோபு வந்து அந்த செல்வத்தை எல்லாம் இழந்தது. அவர் சொல்றார், கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார், எனக்கு ஒண்ணும் இல்லை. கடவுள் எனக்கு கொடுத்தார், விரும்பி கொடுத்தார், அவரே எடுத்துக்கிறார், இது அவருடையது. அந்த மனநிலை தான் செல்வம் நம்ம இடத்துல சேருகிற பொழுது நமக்கு இருக்க வேண்டும். அப்ப யோபு எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்கிற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு, யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு உறுதியான நம்பிக்கை, கடவுள் என்னைய கைவிட மாட்டார் என்கின்ற ஒரு அருமையான நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அதே நம்பிக்கையோடு எல்லாத்தையும் திரும்ப 1க்கு 2 மடங்கா, 2க்கு 4 மடங்கா அவர் திரும்ப பெறுகிற பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி, சந்தோஷம். அதை பார்க்கிற எல்லாருக்கும் இப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு முதல் வாசகம் நமக்கு அருமையான ஒரு செய்தியை கொடுக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கின்றோம், இயேசு தன்னுடைய இறையாட்சி பணிக்கென்று தன்னுடைய சீடர்களை தேர்ந்து கொண்டார். 12 சீடர்கள். அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதற்கு அடுத்த ஒரு குழுவா ஒரு 72 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களையும் தாம் போக இருக்கிற ஊர்களுக்கு முன்னாடியே அனுப்புறாரு. முன்னாடியே நீங்க போய் சொல்லுங்க, தயார் செய்யுங்கள். இன்னைக்கு கடவுள் வந்து வல்லமையோடு செயல்படுவார், ஆற்றலோடு நம்ம மத்தியில செயல்படுவார். ஆனால் அதற்கான தயாரிப்பு நமக்கு வேணும். இப்ப பூசைக்கு வர்றோம் அப்படின்னா ஒரு தயாரிப்பு. நம்ம போறோம், ஃபாதர் என்ன சொல்றாங்க, அல்லது அங்க வாசிக்கப்படுகிற விஷயம் என்ன, அங்க இருக்கிற பாடல்கள், ஜெபங்கள், இதுலாம் நான் நல்லா கலந்துக்குவேன். அந்த தயாரிப்போடு வருகிற பொழுது உங்களுக்கு அந்த திருப்பலி எப்படி மாறுகிறதுனா, ரொம்ப ஒரு திருப்திகரமா, மனசுக்கு ஏற்றார் போல ஒரு இதமாக, எப்ப அன்னைக்கு பூசையில் நல்லா நான் பங்கெடுத்தேன், அப்படி ஒரு மனநிலை நமக்கு கிடைக்கிறது. ஒரு சாதாரண ஒரு வீட்டுல ஒரு விசேஷம் நீங்க செய்றீங்க அப்படின்னா உட்கார்ந்து திட்டமிடுகிறோம். இந்த திட்டமிடுவது எதை சுட்டி காட்டுகிறது அப்படின்னா, எதையும் விட்டுறக்கூடாது, எல்லாமே நன்றாக நடக்க வேண்டும். அது போல இயேசு என்ன செய்யறாரு, அவர் போக வேண்டிய ஊருக்கு முன்னாடியே ஒரு கொஞ்சம் பேர் அனுப்புறாரு. அவங்க 2 பேரா போறாங்க. அவங்க போய் என்ன சொல்ல போறாங்க, இறையாட்சி நெருங்கி வந்துருச்சு, அந்த இறையாட்சியை அறிவிக்கிறவர் இயேசு, அவர் வர போறாரு, அப்படி இதெல்லாம் அவங்க சொல்லுகிற பொழுது அந்த மக்கள் தயாராக இருக்கிறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, அனுப்புகிற இந்த சீடர்களுக்கு சொல்றாரு, நீங்க புறப்பட்டு போங்கள்,
நீங்க போறதுக்கு முன்னாடி முதல்ல ஜெபம் செய்யுங்க. என்ன சொல்றாரு? அறுவடை மிகுதி, வேலையாளர் குறைவு. அதனால நீங்க அறுவடையின் ஆண்டவரிடத்துல மன்றாடுங்கள். நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம், ஆனால் வெற்றியோ தோல்வியோ நம்ம கையில் இல்ல. செய்யறது சிறப்பா செஞ்சோம்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் வெற்றியாக மாறுகிறது. ஏன்னா யோசுவா புத்தகத்துல நினைக்கிறேன், அதுல வாசிக்கிறோம் நம்ம, நீங்கள் குதிரையை தான் என்ன செய்ய முடியும், போருக்கு பழக்கப்படுத்தி தயார் செய்து வச்சுக்கலாம், ஆனால் வெற்றியை தருகிறது யாரு? கடவுள். நீங்க குதிரையை எடுத்துட்டு போனாக்க சண்டை போட்டாலும் ஜெயிச்சிடும் இல்ல, வெற்றியை கடவுள் தான் தருவார். நேற்று முன்தினம் 1ஆம் தேதி நான் இந்த ஜெபமாலை மாதத்தை துவங்குகிற பொழுது நான் சொன்னேன், திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் பயஸ் அவர் அந்த ஜெபமாலை ஜெபிங்கள்னு சொல்றாரு. ஒரு நாட்டுல சண்டை நடக்குது, எதிரி நாட்டுல நிறைய வீரர்கள் இருக்கிறாங்க, ஆனா இந்த நாட்டுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, நம்ம எல்லாரும் ஜெபமாலை ஜெபிப்போம். ஏன் அப்படின்னாக்க, அந்த போரில் உங்கள் ஜெபமாலை ஜெபிக்கிற, ஜெபமாலையை உருட்டுகிற கரங்களும் இணையும் அப்படின்னு சொன்னார். கடைசியில் அந்த நிறைய பேர் இருந்த அந்த நாட்டை குறைந்த போர் வீரர்கள் இருக்கிற நாடு வெல்லுகிறது, ஜெயிக்கிறது. அப்ப அவங்க எல்லாரும் ரொம்ப அதை மகிமையாக பார்க்கிறாங்க. இப்ப ஜெபமாலை என்பது ஒரு அருமையான கருவி என்று அவர் சுட்டி காட்டுகிறார். எப்படி இருந்தாலும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, கடவுள் நம் சார்பாக இருக்கிற பொழுது நமக்கு வெற்றியை தருகிறவராக அவர் இருக்கிறார். அப்ப நீங்க போறதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஒரு அருமையான கருத்து. இன்னைக்கு நம்ம ஒன்னொன்னையும் செய்யும் பொழுது முதலில் அதை ஜெபத்தில் வைக்க வேண்டும். இரண்டாவது இயேசு சொல்றாரு, புறப்பட்டு போங்கள், உங்களை ஓநாய்களிலே ஆட்டுக்குட்டியை போல அனுப்புகிறேன். எல்லா மக்களும் ஒரே மாதிரி இல்லை, நம்ம எல்லாருக்கும் ஒரே மனநிலை இல்லை. நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான், ஆனால் நம்ம எல்லாரும் வித்தியாசமா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு விலங்குகளை எடுத்துக்கங்களேன், அது எல்லாம் ஒரே மாதிரி தான், அதுக்கென்று சிறந்த குணம் என்று ஒன்றும் இல்லை. ஆனால் மனிதனுக்கு மனிதன் சிந்தனை, அவன் வர்ற பின்னணி, அவன் வரக்கூடிய எல்லாமே மாறுபடுகிறது. அமெரிக்காவில் ஒரு தூக்குனாங்குருவி இருக்குல்ல, அந்த குருவியை பிடிச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, 3 தலைமுறைகளாக அந்த குருவி மிஞ்ச போனால் ஒரு 4-5 வருஷம் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 3 தலைமுறையா அந்த குருவிகளுக்கு மரத்தெல்லாம் காட்டவே இல்லை, இயற்கையவே காட்டலை, வெளியே விடவே இல்லை. ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு எல்லாம் கொடுத்து இறையெல்லாம் போட்டு வளர்த்தாங்க. 3வது தலைமுறை குருவி அது குஞ்சு பொறிச்சு அது இருக்குது. அந்த குஞ்சுகளை என்ன செய்யறாங்க, வெளியே பறக்க விடுறாங்க. இது என்னதான் செய்யும் பார்ப்போம். நேரா அந்த குருவி என்ன செஞ்சது, அங்கங்க பறந்து போய் அந்த பாம் ட்ரீ மாதிரி, தென்னை மரம் மாதிரி, இந்த ஈச்ச மரம் மாதிரி இருக்குல்ல, அதுதானே அது கூடு கட்டுது. நேரா அந்த மரத்துக்கு போச்சு, அங்க இருக்கிற இலைகளை கிழிச்சிச்சு, அருமையா கூடு கட்டுச்சு. எந்த குருவியும் எந்த ஒரு விலங்கும் அதனுடைய இயல்பிலிருந்து மாறல அப்படிங்கறது அந்த ஆய்வு நமக்கு சுட்டி காட்டுது. எப்படி அது அந்த கூட்டுல வாழல, அந்த கூட்டை அது கட்டுறதுக்கு தெரியுமா நமக்கு தெரியல, ஆனால் அது வெளியே போன உடனே முதல்ல அந்த வேலையை தான் அது செய்யுது. அப்ப கடவுள் அந்த பறவைகள், விலங்குகள் எல்லாத்துக்கும் இயல்பா ஒரு குணத்தை கொடுத்துருக்கு. ஆனா மனிதன் மட்டும்தான் மாறிக்கொண்டே இருக்கிறான், மாறுபட்ட குணம். அதனால எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. அதை இயேசு சொல்றாரு, நீங்க புறப்பட்டு போங்க, இறையாட்சி வந்துருச்சுன்னு சொன்னாலும் சரி, கடவுளே வந்திருக்காருன்னு சொன்னாலும் பாதி பேர் கேள்வி கேட்பான், பாதி பேர் தான் அப்படியான்னு சொல்லுவான், போங்க. அடுத்து சொல்றாரு இயேசு, யாருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம், நீங்க யாருக்கும் வணக்கம் சல்யூட் எல்லாம் அடிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, கடவுளுடைய பெயரால் போறீங்க, உங்களுக்கு தான் மற்றவங்க சல்யூட் அடிக்கணும், நீங்க யாருக்கும் சல்யூட் அடிக்க வேண்டிய தேவை இல்லை. இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், நீங்க கடவுளுடைய பெயரால் ஒன்ன செய்றீங்க, உங்ககிட்ட ஒருத்தர் கடவுளுடைய பெயரால் ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க, உங்களால முடியுமோ முடியாத உதவி செய்யுங்க. உங்களுடைய செல்வத்தையோ பணக்காரத்தன்மையோ அதிகாரத்தையோ நீங்க யார்கிட்ட காட்டக்கூடாது, அந்த நபர்கள்ட்ட காட்ட கூடாது. உங்களால முடிகிற அளவுக்கு வேணாம். வந்துட்டாரு ஒருத்தர், ஒரு உதாரணத்துக்கு கோயில் கட்டுறோம், இந்தாங்க வாங்க 100 ரூபாய்க்கு போயிட்டு வாங்க, முடிஞ்சு போச்சு. ஏன் தரணும்? இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம புரிஞ்சுக்கிறது அன்றாட வாழ்வில். இன்னைக்கு இயேசு சொல்றாரு, யாருக்கு வணக்கம் செலுத்தாதீங்க. இரண்டாவது சொல்றாரு, எங்க போனாலும் எந்த வீட்டிற்கு சென்றாலும் அந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள். நீங்க பாக்குறீங்க, இயேசு உயிர்த்த பிறகு சீடர்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த அறையில இயேசு தோன்றுகிறார். அவர் முதல் சொன்ன வார்த்தை என்னது? உங்களுக்கு சமாதானம், அமைதி உண்டாகட்டும். அப்ப அந்த அமைதி என்பது கடவுளுடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிற ஒரு அமைதியான வார்த்தை. நீங்க அமைதி உண்டாகட்டும் சொல்லுங்க, அதை ஏற்றுக்கொள்வதற்கான தகுதி அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க அந்த சமாதானத்தை நிரப்பப்படுவார்கள், இல்லைன்னா அது உங்களுக்கே திரும்பி வரும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இயேசு சொல்றது பாருங்க, நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்களா, அங்கேயே தங்கிருங்க, எல்லா இடத்துக்கும் போகாது, எல்லா வீட்லையும் போய் உணவு தாங்க கேட்காதீங்க. இறையாட்சி பணி என்பது அது கடவுளுக்கு நாம் செய்கின்ற பணி, ஊழியம். அது என்ன அல்ல அப்படின்னாக்க ஒரு வேலை அல்ல. வேலை தான்
வேலைக்காரன் தான் கூலிக்கு வேலை செய்வான். இது கூலி அல்ல, இது வந்து ரிவார்டு. இது வந்து என்னது, ஒரு வெகுமதி, பரிசு. அதனால நீங்க ஒரு வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களை ஏற்றுக்கொண்டால் அவங்களுக்கு இறையாட்சியை பத்தின விஷயங்கள் புரியும், அவங்களுக்கு இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்று உணர்வார்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்க, சில நேரத்துல கடவுளுக்கும் கோபம் வருமா, இயேசுவுக்கும் கோபம் வருமா அப்படிங்கிறத சுட்டி காட்டுகிற போல ஒரு வார்த்தை. உங்க ஊருக்குள்ள போய் தெருவில் நின்று உங்க ஊர் தூசியை கூட நான் என்ன செய்யல, எடுத்துட்டு போறேன், அதை கூட நான் இங்க தட்டி விட்டு போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஊர்ல யாருமே இறையாட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை, விரும்பவில்லை. உங்களுக்கு வந்து அதை பத்தின அருமை தெரியல அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டு போயிருங்க. கடைசியா சொல்றாரு இயேசு, உலக முடிவுல ஒருவேளை தண்டனை எல்லா ஊருக்கு கொடுப்பேன்னா சோதம் கொமராவை விட இந்த ஊருக்கு அதிகமான தண்டனை கிடைக்கும். ஏன் அப்படின்னா சோதம் கொமராவில் இருக்கிற மக்கள் இயேசுவை பார்க்கல. இது மாதிரி ரெண்டு பேரா இயேசு அனுப்பிவிட்டு அவங்களுக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்லல. அவங்களுக்கு ஆபிரகாம் பரிந்து பேசுறாரு, அந்த ஊர்ல 100 பேர் இருந்தா மன்னிச்சு விட்டுருங்க, 50 பேர் இருந்தா, அப்படியே குறைஞ்சு வருது. கடைசியில் அந்த ஊர் எரிஞ்சு கந்தகத்தால, அந்த அமில மலையினால் எரிஞ்சு சாம்பலாது. அதை நம்ம தொடக்க நூல் புத்தகத்துல வாசிக்கிறீங்க. அப்ப ஒரு நல்ல மனிதனுடைய வார்த்தையை கேட்டு ஒரு ஊர் மனம் மாறல, அழிவு. இங்க 2 பேர், 1க்கு 2 பேர் அனுப்புறாரு, அதை கேட்டு நீங்க மனம் மாறலனாக்கா அந்த தண்டனை விட இது அதிகமாக இருக்கும் என்று இயேசு சுட்டி காட்டுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில நமக்கு 2 வாசகங்களும் ரொம்ப அருமையான செய்தியை கொடுக்கின்றன. யோபுவை போல அந்த மனநிலை, கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார், கடவுள் எடுத்துக்கொள்கிறார், கடவுள் தான் எனக்கு இந்த வாய்ப்பு வசதிகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார், என்னை பயன்படுத்துகிறார். அந்த ஒரு மனநிலையோடு நம்ம இருக்கிற பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதம் இன்னும் நமக்கு மிகுதியாக கிடைக்கும். கடவுளுடைய பெயரால் நாம் பணி செய்கிற பொழுது, கடவுளுடைய பெயரால் நாம் உதவிகள் செய்கிற பொழுது, கடவுளுடைய பெயரால் நம்மை தேடி வருகிற ஒரு மனிதனுக்கு நம்முடைய உதவிகளை செய்கிற பொழுது நிச்சயமாக அது இன்னும் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும் என்பதையும் உணர்ந்தவர்களாக இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். எல்லாருமே கண்களை மூடி இதனால் இந்த 2 வாசகங்களும் நமக்கு சொன்ன செய்தி உங்க வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு தொடர்பா இருக்குது அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், இது எல்லாத்துலயும் கடவுளை நினைக்க வேண்டும். கடவுளை கைவிட்டு விடக்கூடாது. கடவுள் நம்மளை கைவிட மாட்டார், இதை மனசுல வச்சுக்கணும். துன்பம் எல்லாருக்கும் வரும், பல விதங்களில் வரும், பல கோணங்களில் வரும், பல விதமான சுமைகளோடு இருக்கும். அது பணமா இருக்கலாம், அல்லது உறவு சிக்கலா இருக்கலாம், அல்லது வேற விதமான விஷயங்களா இருக்கலாம், நோயாக இருக்கலாம், சில நேரத்தில் தனிமையாக இருக்கலாம், பேசுறது கூட ஆள் இல்லை, அப்படி கூட நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கடவுள் நம்மை பரிசோதிக்கிறார். நீங்க என்ன அந்த டெஸ்ட்டை நம்ம தாண்டி வரணும். ஆண்டவர் எங்களுக்கு அந்த ஆற்றலை கொடுங்க, எங்களோட இருங்க, எங்க நம்பிக்கையை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்லி கேட்போம். இரண்டாவதாக, இந்த நற்செய்தியில் நாம் கேட்டது போல இறை ஆட்சி நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது, அதை நம்ம செயல்களால் காட்ட வேண்டும். ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் உமது இறை ஆட்சியை கட்டி எழுப்புவதற்காக நான் பயன்படுத்த எனக்கு நல்ல மனசை கொடுங்க ஆண்டவரே. என் பிள்ளைங்களுக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, பெற்றோருக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலையும் மனதையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி ஒரு சில வினாடிகள் நாம் அமைதியாக ஜெபிப்போம். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன், என்னோடு இணைந்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகும்படி இணைந்து மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, அப்போஸ்தலரான புனித தோமையாரின் விழாவை கொண்டாடி அவரது விசுவாச அறிக்கையை சிறப்பிக்கும் இந்த நாளில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகளையும் ஏற்றருளும். இதனால் உமக்கு உகந்த ஊழியம் புரிய வேண்டிய கடமையை நாங்கள் சரியாக நிறைவேற்ற தேவையான அருட்கொடைகளை எங்களுக்கும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அப்போஸ்தலரான புனித தோமையாரின் விழாவை கொண்டாடும் நாங்கள் அக்களிப்பின் மிகுதியால் உம்மை புகழுகின்றோம். அவரால் நாங்கள் உமது திருமகன் இயேசுவின் நற்செய்தியை அறிந்து எங்கள் இதயங்களில் வாழும் தூய ஆவியை அனுபவித்து மகிழவும் செய்தருளினீர். அவருடைய மனமாற்றத்தால் எங்களுடைய நம்பிக்கை வளர வாய்ப்பளித்தீர். அவருடைய விசுவாசத்தால் எங்களுடைய விசுவாசத்தை திடப்படுத்துகின்றீர். அவர் உமது திருவடிகளில் விழுந்து தம்மையே கையளித்ததால் எங்களது அன்பையும் தூண்டி எழுப்புகின்றீர். ஆகவே அவரோடும் வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் என்று தூயவரா, வல்லவராம் தேவன் தூயவரா, நாதாவும் புகழ் பார்க்கலாம். நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம், நாதாவும் புகழ் பார்க்கலாம். நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் மகன் ஓசன்னா ஓசன்னா, ஆண்டவரின் திருநாமத்தில் வல்லவரை வாழ்த்தி பாடிடுவோம் பாடிடுவோம். ஓசானா 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 வானக தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூறுகிறோம். வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இந்த நாளிலே பல்வேறு தேவைகளோடும் மனதிலே பல்வேறு வேண்டல்களோடும் வந்திருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு நீர் இறைவாக்கின் வழியாக சொன்னது போல எங்கள் வாழ்வில் வருகிற துன்பங்கள், இன்பங்கள், மகிழ்ச்சி அத்தனை காரியங்களிலும் நீர் எங்களோடு எங்களை வழிநடத்துகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்த துன்ப நேரத்திலிருந்து எங்களை கை தூக்கி விடுமாறு உங்களை நாம் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள், எங்கள் மனதில் இருக்கக்கூடிய வேண்டல்கள், எங்களுடைய அன்றாட வாழ்வில் இருக்கக்கூடிய தேவைகள் அத்தனையும் நீர் அறிந்திருக்கின்றேன். இறைவா, தக்க நேரத்தில் எங்களுக்கு அவற்றையெல்லாம் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கு. குறிப்பாக எங்களுடைய வாழ்வில் நீர் செயல்படுகிறீர் என்பதை பார்க்கின்ற மற்றவர்கள் உம்மை புகழ்கிற விதத்தில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எங்களுக்கு நீர் ஆற்றலை தாரும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற எங்கள் குடும்பத்தில் இருந்து போன ஒவ்வொருவரையும் நீர் ஒளிமிக்க உன் திருமொழி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய மலையிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற புனித தோமையா, இவ்வுலகிலும் உகந்தவர்களாக வாழ்ந்தவர்கள் ஆகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுள் நம்முடைய அன்பு தந்தை, நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்ந்தென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் அரசின் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தரணும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த நாளிலே அறுவடையின் ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று சொல்வதோடு உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த அமைதியை பெற்றுக்கொள்ள தகுதி உடையவர்களாக வாழுங்கள் என்று சொல்லி நமக்கு நினைவூட்டுகின்றவர். இவர் தருகிற இந்த அன்பு விருந்துக்கு அழைக்கப்படுகிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வை அழிக்கும் வல்லவா, தாழ்கள் என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அழிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே, ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே, ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே, புரிந்த பாவிமே, வாழ்வை அழிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. உலகம் யாவும் வெறுமையே, உன்னையால் பெறும்போது, உலகம் யாவும் வெறுமையே, உன்னையால் பெறும்போது, உறவு என்று உறவு வந்ததா, வாழ்வை அழிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே. அன்பர்களே, ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நமது இந்த திருமலையில் இந்த இடத்திலே திருப்பலியும் நவநாள் ஜெபங்களும் நடைபெறுகின்றன என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த நாட்களிலே ஒரு சிலர் அன்னதானம் கொடுக்கவும் உணவுப் பொருட்களையும் மற்ற இனிப்புகளையும் வழங்கவும் ஒரு சிலர் முன் வருகிறார்கள். நாமும் கூட முடிந்தால் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக, இந்த திருமலையிலே மாதத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு நற்செய்தி ஜெபக்கூட்டம் நாம் நடத்துகின்றோம். வெளியிலிருந்து சிறந்த அந்த நற்செய்தியாளர்கள் வருகிறார்கள். அந்த நிகழ்விலும் நீங்கள் விரும்புகிறவர்கள் குடும்பத்தோடு பங்கேற்கவும், உங்களுடைய நண்பர்களோடு அதை பகிர்ந்து கொண்டு விரும்புகிறவர்கள் வந்து ஜெபிக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். போன மாதம் நடந்த அந்த நற்செய்தி கூட்டத்தில் நமது ஊரிலிருந்து 2-3 பேர் தங்கள் வாழ்வில் தோமையார் வழியாக பெற்றுக்கொண்ட காரியங்களுக்கு நன்றி என்று சொல்லி ஒரு சில சாட்சியங்களை எல்லாம் வந்து சொன்னார்கள். எனவே அப்படி நமக்கும் கூட வேண்டல்களை பெற்றுக்கொள்கிற பொழுது அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது இன்னும் மற்றவர்களையும் அந்த இறை நம்பிக்கையிலும் விசுவாச வாழ்விலும் வளர்த்தெடுப்பதற்கு உதவியாக இருக்கும். எனவே அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தோமையார்கிட்ட வேண்டிக் கொண்டு நமக்கு நடந்திருக்கிறது என்றால் அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள முன் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிஸ்டர் இருக்கிறாங்க, சிஸ்டர் சந்தித்து உங்களுடைய அந்த பெற்றுக்கொண்ட காரியங்களை சொல்லி அவர்களிடத்தில் அதை எழுதி கொடுத்தால் நம்ம அந்த ஆராதனையின் போது நிகழ்வின் போது வாசிக்கலாம், அல்லது நீங்களே வந்து நேரடியாக அதற்கு சான்று பகரவும் உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். எழுதி நிற்போம், இறைவனுக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
அன்பான தந்தையே, உம்முடைய திருமகனின் திருவுடலை திருவருட்சாதனத்தில் மகிழ்ச்சியோடு உட்கொண்டுள்ளோ. புனித தோமையாரோடு நாங்களும் கிறிஸ்துவை பார்த்து எங்கள் ஆண்டவரே எங்கள் இறைவனே என்று விசுவசிக்க கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நிலையான புகழுக்குரிய தூயிரை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூயிரை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அன்பு கூறுவி இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு சகோதர சகோதரிகள், இந்த பாடலிலே நாம் பாடி இறைவனை ஆராதித்தோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்று. அன்பு கூறுவது ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உன்னுடைய முழு அறிவோடு, முழு ஆற்றலோடு, முழு ஆன்மாவோடு, முழு உள்ளத்தோடு ஆண்டவராகிய கடவுளை அன்பு செய்வாயாக என்று சொல்கின்றார். அரைகுறை மனதோடு அல்ல. அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, முழு மனதோடு என்னுடைய வாழ்க்கையில எது நடந்திருந்தாலும், அது இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், நல வாழ்வாக இருக்கலாம், இன்னும் நாம் எப்படிப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த ஆண்டவரை இன்னும் அதிகமாய் அன்பு செய்வதற்கான அந்த மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை முழுவதும் கடவுள் நம்ம கொடுத்திருக்கிற கொடை. இந்த வாழ்க்கை முழுவதையும் கொண்டு கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். கடவுளை அன்பு செய்வதற்கு இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இரண்டாவது பாடம், கண்ணால் காண்கிற உங்களுடைய சகோதர சகோதரிகளை நீங்கள் அன்பு செய்கிற பொழுது அது கடவுளை அன்பு செய்வதற்கு சமம் என்று சொல்கின்றார். யோவான் நற்செய்தியாளர் முதல் திருமுகத்திலே இவ்வாறு கூறுகின்றார், எனக்கு கடவுளை தெரியும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் சகோதர சகோதரிகளை வெறுக்கிறவர், அன்பு செய்யாமல் இருக்கிறவர் பொய்யர் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆர்வமாய் என்று சொல்லி நாம் பாடினோம். கடவுளை அன்பு செய்வது பிறரை அன்பு செய்வதில் அடங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக, இதோ என்னுடைய கணவரிடத்திலே, மனைவியிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே, பெற்றோரிடத்திலே, உறவினரிடத்திலே, நண்பர்களிடத்திலே குறை இருக்கிறது. இருந்தாலும் அவர்களை அந்த குறையோடு அன்பு செய்கின்ற அந்த பெரிய மனதை, பரந்த மனதை எனக்கு கொடுங்கள் ஆண்டவரே. ஏனென்றால் நீங்களும் நானும் கடவுளை அன்பு செய்கிறவர்கள் என்பதை இந்த உலகில காட்டுவதற்காக வந்தவர்கள். இந்த பாடலிலே நாம் பாடினோம், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்று. ஆராதனை என்பது டோட்டல் சரண்டர், கடவுளுக்கு முற்றிலுமாக நம்மையே கையளிப்பது. அதில் அரை குறை அல்ல, மாறாக என்னை முழுவதுமாக நான் கையளிக்கிறேன் என்கின்ற அந்த நிலைதான் கடவுளுக்கு நாம் செலுத்துகின்ற மிகச்சிறந்த ஆராதனை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் முதல் வாசகத்தில் கேட்டது போல யோபு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனையையும் கடவுளுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அவர் சொன்ன ஒரே வார்த்தை, கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார், நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை, முழு ஆராதனை, முழு ஆராதனை. இதுக்கு அப்படிப்பட்ட ஒரு முழு ஆராதனையை இந்த நற்கருணை நாதருக்கு நாம் செலுத்துகிற பொழுது அவர் நீங்கள் வேண்டி விரும்பி கேட்கிற சுகத்தை கொடுக்கிறார். நீங்கள் வேண்டி விரும்பி கேட்கிற உங்களுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குகிறார். நீங்கள் வேண்டி விரும்பி ஜெபிக்கின்ற உங்களுடைய காரியங்கள் ஜெயிக்க செய்கின்றார். நீங்கள் வேண்டி விரும்பி கேட்கிற உங்களுடைய நோயை குணமாக்கி உடல் நலத்தால் அருமையாக நம்மை நிரப்புகின்றார். நாம் அனைவரும் வேண்டி விரும்பி கேட்கிற மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்முடைய குடும்பத்திற்கு கொடுக்கின்றார். பிரியமான சகோதரனை சகோதரியே, நம்மை நாம் முழுவதுமாக ஆண்டவருடைய கருத்தில் கையளிப்போம். இந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை முழுமையாக எடுத்துக்கொள்ளும், முழுமையாக என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும், என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னியும், என்னுடைய உடலில் இருக்கிற நோய்களை எல்லாம் குணப்படுத்தும், என்னுடைய மனதிலே எழுகின்ற சுயநல போக்குகளை எல்லாம் என்னிடமிருந்து அகற்றியிடும், நான் பிறரை ஏற்றுக்கொள்ள மன்னிக்கிற அன்பு செய்கிற அந்த அருமையான மனதை கொடும் என்று சொல்லி நாம் கேட்போம். அப்படிப்பட்ட மனநிலை நம்மிடத்துல வருகின்ற பொழுது இந்த ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் மிகுதியாக கிடைக்கும். சகோதரனை சகோதரியே, இந்த ஒரு மனநிலையோடு
இந்த ஆண்டவர் நம்மை இன்னும் மிகுதியாக ஆட்கொள்ளவும் நம்முடைய வாழ்வு முழுவதையும் அவர் சூழ்ந்திருந்து நம்மை வழிநடத்தவும் நமக்கு நடக்கின்ற எல்லா காரியங்களிலும் இறைவனுடைய உடனிருப்பு தொடர்ந்து இருக்கவும் இந்த இறைவனிடத்தில் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, பெற்றோரை, கணவனை, மனைவியை, சகோதர சகோதரிகளை, நாம் செய்கின்ற தொழிலை, நம்முடைய முயற்சியை அத்தனையையும் அவருடைய பாதத்தில் வைப்போம். எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தால் எங்களுக்கு நிரப்புங்கள் ஆண்டவர் என்று சொல்லி ஒரு சில வினாடிகள் நாம் அமைதியாக பாடி ஜெபிப்போம். யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், நம்மோடு உடன் இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நற்கருணை நாதரை புகழ்ந்து மாண்பியர் கீதத்தை பாடுவோம். மாண்புய இருவருள்ளனும் மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயர்வருள்ளனும் மனத்தை பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். திரியன தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை விடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
அருள் திரு தேவ தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அவர் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள் திரு சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி, அருள் திரு தூதரமரர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி, அருள் திரு தேவ தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி. மாபெரும் இயேசுவின் மறைவளர, மண்ணில் இறைவனின் அரசமைய, இந்திய மண்ணில் என்னுயிர் தந்த இனியவரை புனித தோமையாரே, வாழியவே நீர் வாழியவே, வாழியவே நீர் வாழியவே. மாபெரும் இயேசுவின் மறைவளர, மண்ணில் இறைவனின் அரசமைய, இந்திய மண்ணில் என்னுயிர் தந்த இனியவரை புனித தோமையாரே, வாழியவே நீர் வாழியவே, வாழியவே நீர் வாழியவே. சீடராய் என்றும் வாழவும், சீடரை உருவாக்கும் உள்ளவும், சீடராய் என்றும் வாழவும், சீடரை உருவாக்கும் உள்ளவும், மக்களுக்காக மடிந்திடவும், மனதினில் உறுதி கொண்டிடவும், மக்களுக்காக மடிந்திடவும், மனதினில் உறுதி கொண்டிடவும், உம்மை போல் என்றும் நான் வாழ்ந்திட அருளும், உம்மை போல் என்றும் நான் வாழ்ந்திட அருளும். மாபெரும் இயேசுவின் மறைவளர, மண்ணில் இறைவனின் அரசமைய, இந்திய மண்ணில் என்னுயிர் தந்த இனியவரை புனித தோமையாரே, வாழியவே நீர் வாழியவே, வாழியவே நீர் வாழியவே. புனித சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித சுசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித பனிமய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, பேராசிரியர் மரியே வாழ்க, மரியே வாழ்க.